ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ்டர் அகாடமி. இந்த வீடியோ பதிவு யாருக்குன்னா, நீட் பாஸ் பண்ணி எம்பிபிஎஸ் தான் போவேன்னு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எம்பிபிஎஸ் பற்றின முழு தகவலையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீட் எதுக்காக நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, எம்பிபிஎஸ் இந்தியாவில் இல்லைன்னா அப்ராடில் எங்கே போகிறதா இருந்தாலும் நீட் கம்பல்சரி வேணுன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நீட் எக்ஸாமை யார் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, என்டிஏ அதாவது நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்ற ஒரு இதுலேருந்து தான் என்ன பண்ணுறாங்கன்னா நீட்ன்றதை கண்டக்ட் பண்ணுறாங்க. சரி, ஓகே. ஸோ நீட் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒரு 2 விதமாக நடக்கும். ஸோ நேஷ்னல் லெவலில் எம்சிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஸ்டேட் லெவலில் ஸ்டேட் லெவல் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேட் லெவல்லையுமே பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னு சொல்லி ஒரு 15% இருக்கும். ரிமைனிங் இருக்க 85%க்கு தான் பிசி, எம்பிசி, எஸ்டி, ஜென்ரல் இவங்கெல்லாம் போட்டி போடுவாங்க. ஸோ நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி, ஜென்ரலில் இடபிள்யூடி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ அப்படின்னு சொல்லி நம்மளோட அந்த ரிசர்வேஷன் பிரிஞ்சு நிற்கும் இந்த மாதிரி. ஸோ மெடிக்கல் காலேஜ் அண்ட் சீட்ஸ் தமிழ்நாடுலையும் சரி, நம்ம இந்தியாவிலையும் சரி, ஓவரால் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ கவர்மெண்ட் காலேஜ் அப்புறம் செமி கவர்மெண்ட் காலேஜ்னு சொல்லி ஒரு 389 காலேஜஸ் நம்ம இந்தியாவில் இருக்குது. ஸோ ப்ரைவேட் காலேஜ் அப்புறம் இந்த டீம்டு யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்களே, ஸோ இந்த காலேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 317 காலேஜ் கிட்ட இருக்குது. ஸோ அப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஸோ டோட்டலாக 706 காலேஜஸ் இருக்குது. ஸோ இந்த 706 காலேஜஸில் கவர்மெண்ட் அண்ட் செமி கவர்மெண்ட் காலேஜஸ்னு பார்த்தீங்கன்னா 56,268 சீட்ஸும், ப்ரைவேட் அண்ட் டீம்டு காலேஜஸில் பார்த்தீங்கன்னா 51,880 சீட்ஸும் இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1,09,015 சீட்ஸ் நம்ம இந்தியாவில் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு இருக்குது. ஸோ தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் 1, கவர்மெண்ட் காலேஜ் ஒரு 36, செமி கவர்மெண்ட் காலேஜஸ் ஒரு 1, செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் ஒரு 21, ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் ஒரு 3, டீம்டு காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 12. ஸோ டோட்டலாக 74 காலேஜஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க டோட்டல் சீட்ஸ்ன்னு பார்த்தோம்னா 11,675 சீட்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எம்சிசி கவுன்சிலிங் எப்படி நடக்கும், நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ எம்சிசியில் என்னென்ன காலேஜஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, எம்சிசியில் டீம்டு காலேஜஸ் ஒரு 51, ஆல் இண்டியா கோட்டாவில் காலேஜஸில் இருக்கலாம். அந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 348 காலேஜஸும். ஸோ அடுத்து சியூஎஸ்லேருந்து ஒரு 7, இஎஸ்ஐலேருந்து ஒரு 13, எய்ம்ஸ்லேருந்து ஒரு 20, ஜிப்மர்லேருந்து இந்த 2. ஸோ இந்த காலேஜஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் லெவலில் இருக்க காலேஜஸ்க்கு எல்லாமே எம்சிசி மூலியமாக அப்ளை பண்ணி தான் நம்மளால் சீட்ஸ் எல்லாம் வாங்க முடியும். ஓகேங்களா. ஸோ அடுத்து தமிழ்நாடு கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டோம்னா, தமிழ்நாடு கவுன்சிலிங் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்க கவுன்சிலிங்க்கு எல்லாமே நம்ம கவுன்சிலிங் அப்ளை பண்ணி தான் நம்ம போக முடியும். ஓகேங்களா. அதே மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டிஸில் ஒரு சில டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லையும் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்க டீம்டு யூனிவர்சிட்டிஸுமே இருக்குது. முழுக்க ப்ரைவேட் யூனிவர்சிட்டியாகவும் அவங்களோட ஓன் யூனிவர்சிட்டிஸ்லையுமே ப்ரைவேட் யூனிவர்சிட்டிலையுமே இருக்க எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ நிர்ஃப் ரேங்கிங்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நிர்ஃப் ரேங்கிங்கில் டாப்பில் இருக்க காலேஜஸை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ நிர்ஃப் ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடுலையும் பாண்டிச்சேரியிலையும் சேர்த்து மொத்தம் எவ்வளோ என்னென்ன காலேஜ் டாப் மோஸ்ட்டில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் சிஎம்சி அப்படின்னு சொல்லுவாங்க, வெள்ளூரில் இருக்கிறது. ஸோ இது 3rd பொசிஷன்லையும், ஜவஹர்லால் இன்ஸ்டியூட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் ரிசர்ச் இது எங்கே இருக்குன்னா புதுச்சேரியில் இருக்குது. ஸோ இது 5th பிளேஸ்லையும். அடுத்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்கிறது இது 11th பிளேஸ்லையும், சவிதா இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா 18th பிளேஸ்லையும், எஸ்ஆர்எம் பார்த்தீங்கன்னா 20th பிளேஸ்லையும், ஸ்ரீ ராமச்சந்திரா பார்த்தீங்கன்னா 21லையும், பிஹெச்ஜி பார்த்தீங்கன்னா 40, மகாத்மா காந்தி 47, செட்டிநாடு 48, இப்படி ஒரு 50க்குள்ளே இருக்க தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி காலேஜஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்.